الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد وقد قال الله تعالى في القرآن اللطيف والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين وقال نبينا صلى الله عليه وسلم تبرك بالقرآن فإنه كلام الله وقد خرج من النار بالله எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. எண்ணியதற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி 4 விதமான தனி சிறப்புகளை சொல்லுகிறார். குர்ஆனுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிற போது 4 தனி சிறப்புகளை சொல்லுகிறார். கண்ணியக்குரியவர்களே, குர்ஆன் இருக்கிறதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட அற்புதம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த அற்புதங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன வித்தியாசம்? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில அற்புதங்கள் மாற்று சாத்திகளை தந்தார். அது அந்த காலத்தோடய முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த அசாப் என்று சொல்லக்கூடிய தடியை அல்லாஹ் கொடுத்தாங்க. அந்த தடி இப்ப கிடைச்சாலும் அப்ப செஞ்ச வேலையை செய்யாது, முடிஞ்சு, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்தந்த காலங்களில் அந்த அற்புதங்கள் முடிவடைந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட இந்த அற்புதம், இந்த குர்ஆன் இருக்கிறது, பெருமானாருடைய காலத்திலே அது தாக்கத்தை வெளிப்படுத்தியது. இன்றைக்கும் அதற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. யாமனால் வரைக்கும் அது இதே உயிர்ப்போடு என்னென்னவெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதை பற்றி பேசுகிறானோ அது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கும், கியாமத் நாள் வரை அது தொடரும். வேற எந்த அற்புதங்களுக்கும் எந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையில அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆன் உங்களிடத்தில் வந்திருக்கிறது மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய உபதேசம். உலகத்துல நம்ம எவ்வளவோ உபதேசம் கேட்டிருக்கலாம். அந்த உபதேசத்தை காதுல வாங்கி சில நேரங்கள்ல மனசுல பதியும், அந்த பக்கம் போனோடனே மறந்துடும். எங்க சில பேர் சொல்லாங்க, பயம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, பள்ளியாளர்கள் வெளிப்படை என்ன சொல்றீங்கன்னு பாருங்க. காலத்துடைய ஓட்டம் அப்படி இருக்கு. நம்ம அதிலிருந்து இல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறியாக. பள்ளியில் இருக்கிற வரைக்கும் மனசுல இருக்கேன், பள்ளியில இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அதை உள்ளத்தில் போடுகிறான். அப்ப எல்லா உபதேசங்களும் ஒரே போல இருப்பதில்லை. உலகத்தில் உபதேசத்திற்கெல்லாம் தரை சேர்ந்த உபதேசம் புரியுங்களே. எவ்வளவு பெரிய நபர்களுக்கும் எவ்வளவு பெரிய பாவத்தையும் அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு மாற்றி இருக்கிறான், மாற்ற முடியும் என்பதை குர்ஆன் காட்டியிருக்கிறது. அரபுகள்கிட்ட மது எவ்வளவு குறைவோடி போயிருக்கிறதுனா, தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிப்பான். அதன் தண்ணி இது தண்ணி குடிக்கிற மாதிரி மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். அல்லாஹ் தஆலா மதுவை அந்த மக்களிடத்திலிருந்து ஒரேடியா மது ஹராம்னு சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மக்கள் கேட்டாங்க, யஸ்அலூனக அனில் கம்ரி வல் மைஸிர். அல்லாஹ் தஆலா அதை ஆரம்பிக்கிறான், நபியே, அந்த மக்கள் உங்களிடத்தில் மதுவை பற்றி கேட்கிறார்கள், மைஸிர் சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். ஏங்க, இதுதான் உங்களுடைய தேசிய கொள்கை. அரபு மக்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் அவர்கள் செய்து வந்த டைம் பாஸ் சொல்லவே இல்லை. அவர்கள் அன்றைக்கு செய்து வந்த உடற்தொழிலை போல ஒன்றுதான் மது அருந்துதல் என்பது மிக சகஜமான ஒன்று, சூதாட்டம் என்பது மிக சகஜமான ஒன்று. இஸ்லாத்தில் அதை பற்றி என்னன்னு கேட்கிறாங்க. நல்ல வாய்ப்பு தான், ஒரே அழுத்திடலாமா? அல்லாஹ் அப்படி சொல்லல. மதுவை பற்றி சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். சொல்லுங்க, ரெண்டிலேயே சில நன்மைகள் இருக்கிறது, நிறைய பாவங்கள் என்பதும் சொல்லுங்க.
நிறைய பாவங்கள் இருக்கிறது. சின்ன சின்ன பலன்கள் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப முதல் கட்டமாக அந்த மக்களை அல்லாஹ் தஆலா எப்படி உளவியல் ரீதியாக மனதில் தயார்படுத்துகிறார்களா, அது ஒரு ஹராம் இல்லை, சூதாட்டம் ஹராம் இல்லை, அதனால அதுக்கு தீமை நிறைய இருக்கும், அதுல பாவம் நிறைய இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான் பலன் இருக்கு என்று அவர்களை சிந்திக்க வைத்தது. அவர்கள் யோசித்தார்கள், இரண்டரை கலந்து போன பழக்க இந்த உலகை மாற்றிட முடியாது, கொஞ்ச நாள் இப்படியே போடுது. அப்ப சில மக்கள் தொழிலுக்கு வரும்போது குடிச்சு விட்டு வருவாங்க. சில பேர் அன்றைக்கு அது தடையில்லாம இருந்துச்சு, எங்க பையன் கொஞ்சம் தெளிவா கேட்கும். அன்றைக்கு அது தடையில்லாமல் இருந்தது. இரண்டாம் கட்டமாக சில பேர் தொழிலுக்கு வந்தார்கள், மதரத்தி நிலையில ஆயிரம் தப்பு தப்பா ஒதுக்குறாங்க, தொழுக மசாலா போச்சு. அல்லாஹ் இதை வாய்ப்பா பயன்படுத்தி அடுத்த கட்டமா சொல்லலாம், மூமின்களே யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத் வஅன்தும் சுகாரா. இனிமேல் தொழுகைக்கு வரும்போது போதையாக இருந்தால் நீங்க தொழுகைக்கு வராது. தொழுகை நேரத்துல நீங்கள் மத அருந்தாதீர்கள். ஒருவேளை மத அருந்தி அந்த போதையெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிகிற வரை தொழுகைக்கு வராதீர்கள். அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போவும் மது ஹராம் இல்லை, இப்போ மது ஹராமாக்கப்படலை. தொழுகைக்கு மற்ற நேரங்களில் குடிக்கலாம், கொஞ்சம் அவர்கள் தங்களுக்கு சகஜமாக புரிந்து கொள்கிறார்கள். ஒரு கட்டம் வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மதுவின் மீது இருக்கக்கூடிய பிரியம் அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுபட்டு போகிறது. எப்படி குரான் அவர்களை பக்குவப்படுத்திப்பார்கள். மூன்றாவது ஒரு நேரம் வந்தது, அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களே இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மது அருந்துவது, சூதாட்டம், ஜோசி பார்ப்பது, அதே போல சிறை வகைகள் எல்லாம் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்குகள். பதித்தனி போகும், திரும்பிகள் தகர்ந்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இப்போ மது ஹராமாக்கப்படுகிறது. இப்ப அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஹைனா ரப்புனா, எங்கள் இறைவா நாங்கள் இதை விட்டு தவிர்த்து கொண்டோம் என்றோம். யாருமே மறுக்கல. அது என்ன விடுறது என்று யாருமே சொல்லல. காரணம் என்ன? எடுத்தவுடன் அந்த உபதேசம் நிறுத்திவிடு என்று வரவில்லை. ஆரம்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக சங்கம் சங்கமாக மதுவின் மீது இருந்த பிரியத்தை குரானவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்தது. அவர்களது சிந்தனையில் மது ஒரு தீங்கான பொருள் என்று விதைத்தது. மதுவின் மீது இருக்கும் மோகம் குறைந்து ஆசை குறைந்து பழக்கத்தை மாற்றி மது ஹராம் என்று சொன்னவுடன் மொத்த மக்களும் மதுவை விட்டார்கள். நீங்க மது ஹராமா நீங்க முடியுமா? இன்றைக்கும் மது ஒழிப்பு மாநாடு நடக்குதுங்க, நடக்குதா இல்லையா? இன்றைக்கும் மது ஒழிப்பு மாநாடு பல கோடிகள் நடக்குது. இன்றைக்கும் மது ஒழிப்பு பிரச்சாரம் நடக்கிறது. இன்றைக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. சொல்லப்போன இந்த காலத்தில் அதிகமாக தேவைப்படுகிறது. மது போதை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பதாகைகளை தூக்கி கொண்டு போகிறார்கள். ஆனா குரான் அன்றைக்கு இரண்டரை கலந்திருந்த ஒரு கலாச்சாரத்தை மது ஹராம் என்று குரான் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொண்டார். இதுதான் உங்கள் ரட்சகனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய உபதேசம் தான். நம்பிக்கையுடையவர்களே, இந்த கல்லும் கரையும் சொல்லுவாங்களா இல்லையா? கல்லும் கரையும், கல்லு கரையதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் குரானை கேட்கக்கூடிய உள்ளம், கல்லை போன்ற உள்ளம் கரையும். உண்மையான கல்லு கரையதோ இல்லையா? அப்புறம் குரானை கேட்கக்கூடிய உள்ளங்கள் கரையும், ஒரு இறுக்கம் தளர். அநேகமாக ரஷ்யாவுடைய நாட்டுல கம்யூனிசம் ரொம்ப வேகமாக இருந்த ஒரு காலகட்டம். 19ஆம் நூற்றாண்டு கடைசி கருதுகிறேன். அல்லாம துல்ஃபிகர் சாஹிப் தன்னுடைய நூலில் இந்த சம்பவத்தை எழுதுகிறார். கம்யூனிச மாநாட்டிற்கு சார்ஜ் அப்துல் பாசிம், பெரிய காலேஜ் நீங்க கேட்டிருக்கலாம், அவரை அழைத்து கொண்டு போகிறார். கம்யூனிச மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. சொன்னாரு, என் கூட ஒரு அசத்தை வந்திருக்காங்க, அவர் சும்மா ஒண்ணு ஓதுவாரு, நீங்க ஒண்ணு கேளுங்க. இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, குரானுக்கு சம்பந்தம் இல்லை. கம்யூனிச மாநாட்டில பேசுற செய்தியே வேற. ஆனா அந்த மக்கள் குரானை கேட்கட்டும் என்று இவர் நினைத்து தாரி அப்துல் பாஸ் ரொம்ப அழகா ஓதுவார். இன்னைக்கு அவருடைய திராட்டைகள் யூடியூப்ல இருக்கு, கேட்பார்கள். அவர் பெரும்பொருள் எடுத்து ஓதுகிறார். ஓதி பிடிச்சு கண்ணன் கலந்து பார்த்தா உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் அழுகிறார்.
உட்கார்ந்து இருக்கிற கண்ணிலிருந்து தண்ணி. அது யாருக்கும் முஸ்லீம் கிடையாது. இஸ்லாத்தை பத்தி அலிப்பா அவனுக்கு தெரியாது. அப்போ கேட்டாரு, ஏன் அழுகிறீங்க? நீ உட்கார்ந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், என்னன்னு தெரியல, அவர் என்ன ஓதுனான்னு எனக்கு தெரியல எங்களுக்கு. ஆனா அது எங்கள் மனதை என்னமோ செய்து விட்டது, எங்கள் மனதை என்னமோ செய்து விட்டது, கண்களில் இருந்து தானாகவே கண்ணீர் வந்தது என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இதுதான் குரானுக்கு இருக்கக்கூடிய தாக்கம். அவங்க பெருமானார் காலத்தில் சொல்லல, கடந்த நூற்றாண்டுல கடந்த நிகழ்வு சொல்ற. இன்றைக்கும் குரானை லைத்து ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடியவருடைய மனம் இலகும், கேட்கக்கூடியவர்களுடைய மனதும் இலகும், கண்களில் நிச்சயமாக கண்ணீர் வரும். எவ்வளவோ சந்தர்ப்பங்களை நம்ம சொல்லணும். குரான் அப்படின்ற ஆற்றலை எல்லாரும் வந்திருக்கிறார். ஏன்? அது நீங்களும் நாமும் செய்யக்கூடிய உபதேசம் அல்ல, வகையிலும் ரம்பிக்கும் உங்கள் ரட்சகரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய உபதேசம். எந்த சபையிலும் தாராளமாக குரானை திருத்தமாக அழகாக ஓதுகிற போது சங்கேற்குரியவர்களே அவர்களின் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தரும் என்பதை அல்லாஹ்வுடைய வாக்கு பார்க்கணும். இரண்டாவது சிவாவுல் இமாமி சொல்லுவோம். குரானில் இருக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பாக உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்கும். உடம்பு நோய்க்கு டாக்டர் போறோம், மாத்திரத்தை ஊசி போடுறாங்க, எல்லாம் நடக்குது. மனதுடைய நோய் எப்படிங்க சரி பண்றது? அல்லாஹ் சொல்லுகிறார், குரானை ஓதுங்கள், குரானை கேளுங்கள், குரானை சிந்தியுங்கள். மனதில் இருக்கக்கூடிய அழுப்பை அது நீக்கும், மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீக்கும். பல சந்தேகங்களோடு வந்த வேதக்காரர்கள் குரானை பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள், தெளிவடைகிறார்கள். நேரத்திய பெரிய பாடகர், பெரிய பாடகர். அவருக்கு டைமும் கிடைக்காது, அவருக்கு நேரமும் இல்லை, ரொம்ப பிஸியான முடியாது. ஒரு விபத்து, லேசான கை கால் பிரிவு, ஆஸ்பத்திரியில் இருந்து படுக்கிறார்கள். படுத்திருக்கும் போது இஸ்லாமிய நண்பர் ஒருவர் குரான் டிரான்ஸ்லேட்டர், குரான் தர்ஜுமா இங்கிலீஷ்ல கூட பக்கத்தில் வச்சு போயிட்டாரு. அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். யாருங்க? இந்த பாடகர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்றாலும் மதத்தை நம்பாது. ஏன்னா கடவுள் 1, 2, 3 இருக்கு, இதை எப்படி ஏற்றுக்கிறதுங்கிற குழப்பத்திலேயே அவர் இருக்கிறார். திருவேத கொள்கை என்று சொல்வார்கள். கிறிஸ்துவ மதத்தில் 3 கடவுள். இது அவருக்கு ரொம்ப நாளா ஒரே குழப்பமாவே இருக்கு. அதனால கிறிஸ்துவ மதத்தையும் குழுவிய பின்னத்துல எந்த மதமும் இல்லாதவர்களே இருந்தார். இப்பதான் அதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. ஆஸ்பத்திரியில போய் டெஸ்ட்ல இருக்கிற அந்த டிரான்ஸ்லேட் எடுத்து படிச்சு பார்த்தா அது தெளிவா வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அப்படி போதார். வலா தகூரு ஸலாஸா, 3 கடவுள் என்று சொல்லாதீர்கள். இன்னமல்லாஹு இலாஹு வாஹித், இறைவன் ஒருவன் தான். படிக்கிறார். படிக்க 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 அவருக்கு என்னென்ன சந்தேகங்கள் எல்லாம் இருந்ததோ அதுதான் தகர்ந்து போகுது. ஒரு தெளிவு கிடைக்கும், சிந்தனை விரிவடைகிறது, அவருடைய மனதில் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மருத்துவமனையில் வெளியே வருகிற போது முஸ்லிமாக வெளியே வருகிறார். இப்போ இஸ்லாமுக்குள்ள வந்துட்டா பாட்டெல்லாம் படிக்க ஹராமாச்சு. இப்ப அந்த தொழிலை செய்ய முடியாது. இப்ப பாட போகல. ஆனா அவருடைய விசிறிகள் அதை எல்லாம் கூடுறாங்க. வெளியிலாம மேடையில் ஏறி போயிருக்கு. அர் ரஹ்மானுடைய சூறாவை அழகிய குரலில் போதுகிறார். மொத்த மக்களும் கேட்டு ரசிக்கிறார்கள், லயித்து போகிறார்கள் என்கிற நிகழ்வு நடந்திருக்கிறார். ஏன் சொல்றோம்? அல்லாஹ் சொல்லுகிறார், வசிஃபாவுல் லிமாஃபி ஸுதூர். குர்ஆனை நீங்கள் எழுதுவதற்கு முன்னால் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், தடுமாற்றங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஏக்கங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். குர்ஆனை சரியாக படித்து தெரிந்தால் உங்கள் ஏக்கங்கள் நீங்கிடும், குழப்பம் இருக்காது, தடுமாற்றம் போயிடும், ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், உள்ளம் ரொம்ப இறுக்கமா இருக்கிறதா? எப்படின்னா ரொம்ப இறுக்கமாக என்பதை போல் தெரிகிறது. பெருமானார் சொன்னார்கள், குர்ஆன் ஓதுங்கள். இயேசுவிலே இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் வசீகரம் என்றால், மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள் அபூ லஹப், உத்பா, ஷைபா, இல்லையா? பெரிய எதிரிகள். பகல் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களில் கடுமையாக விமர்சனம் செய்வார்கள். ராத்திரி ஆயிட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை அவர்கள் வீட்டுக்கு வெளியில இருக்க ஓரத்திலிருந்து ரசிச்சு கேட்பாங்க.
ரசிச்சு கேட்பான். எப்படி இவர் கேட்கறது அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிருப்பார். இந்த பக்கம் அபூஜா இருப்பார், அந்த பக்கம் உத்தவா இருப்பார், அந்த பக்கம் ஷெய்பா இருப்பார். அவங்க நினைச்சுக்குவாங்க, நான் மட்டும்தான் கேட்க வந்திருக்கேன், யாருக்கும் தெரியாது. அப்புறம் வெளியே போகும்போது என்னப்பா நீங்க இங்க இருக்க, இல்ல இல்ல நான் அப்படியே வந்தேன். அப்ப அவங்க பேசுவாங்க, நம்ம தான் பகல்ல முகமதையும் அவருடைய மார்க்கத்தையும் எதிர்க்கிறோம். நம்மளே இருக்க வந்து அவருடைய குரானை கேட்டா மக்களுக்கு அதுதான் நம்பிக்கை வந்ததா? ஆமாப்பா, அதனால நாலு யார் வரக்கூடாது, சரி அப்படின்னு போவாங்க. இரவானால் அது அவர்களை விடாது, அவர்களை இழுத்து கொண்டு வந்து பெருமானார் வீட்டுக்கு நல்லது மறுபடியும் உட்கார்ந்து ரகசியமா கேட்பாங்க. இவர்களே பிறகுதான் அவர்கள் முடிவெடுத்தார்கள், இனிமேல் இந்த குரானை யார் கேட்டாலும் அது இவர்களை வசீகரித்து விடுகிறது. என்னமோ பண்ணுது, ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அதனாலதான் நம்மளை இழுத்து கொண்டு வருகிறது. அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேக காப்பில் முடிவெடுத்தார்கள். வருகோ பீகி லகல்லக்கும் ததிலிமூன். அன்னைக்கு அவங்க செஞ்ச சட்டம், இனிமேல் குரான் போகுதுன்னா வருகோ நீங்க கூச்சல் கொடுங்க, கத்துங்க. எந்த அளவுக்குன்னா குரான் போதுற சத்தமே கேட்கக்கூடாது. நீங்க கோபம் சர்க்கரை கத்தக்கூடிய சத்தம் தான் கேட்கணும் என்று அன்றைக்கு ஒரு சதி திட்டம் தீட்டினார். குரானில் வருகிறது. ஏன் இவர்களை கட்டுப்படுத்த முடியல சங்கீதர்களே? அந்த அளவுக்கு காஃபிர்களை கூட குரான் வசீகரித்தது, மனதிற்கு ஒரு நிம்மதியை தந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறார், ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். உள்ளங்களுக்கான நோய்களுக்கான மருந்து இந்த குரானை ஓதுவது, குரானை கேட்பது. குரான் ஓத தெரிஞ்சவங்க ஓதலாங்க, எங்களுக்கு ஓத தெரியாது, பரவாயில்ல, ஓத நமக்கு முடிந்தவரை ஓதலாம். அல்லது குரானை பார்ப்பது கூட ஒரு பெரிய வணக்கம் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்திற்கு குரானுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ரமலானுடைய மாதத்துல குறைஞ்சபட்ச டெய்லி ஒரு பக்கத்தையா கரண்ட் நல்லா ஓதத்திற்கு ஒரு ஜிசம் ஓதும். 30 நாள் 30 ஜிசம் முடிச்சு அல்லா அந்த தௌஃபீக்கை தருவாங்க. குரானுடைய 3வது சிறப்பை பற்றி குரானில் அல்லாஹ் சொல்கிறார், முதன் நேர்வழி. அன்னைக்கும் அது நேர்வழி தான், இன்றைக்கும் அது நேர்வழி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் காப்பீர்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்கன்னு தெரியும். துஃபைலுக்கு நாம் ஒரு தௌசிங்கிறது தர்றாரு மக்காவுக்குள்ள வரும்போதே சொல்றாங்க, நீங்க எங்க இருந்தாலும் போங்க, அந்த முகமது உட்கார்ந்துருக்காரு அங்க மட்டும் போயிடாரு. அவர் ஏதாவது பேசுனா, அவர் ஏதாவது போதுனா எதுவுமே கேட்காரு. சரி, அப்புறம் உங்க புத்தி ஒரு மாதிரி ஆகும். மக்கா தலைவர் என்ன சொன்ன உடனே அவர் காலில் பஞ்ச வச்சுக்கிட்டார். யாருங்க? துஃபைலுக்கு நம்மளு தௌஸ் கூட்டத்தை சேர்ந்தவர் காதில் பஞ்சை வைத்துக் கொடுக்கிறார். எல்லாருமே சொல்றாங்க, நம்ம ஏன் அந்த மனிதனுடைய பேச்சை கேட்பாங்க. வந்துட்டே முதலுக்கு ஒரு எண்ணம், தௌஸ் கூட்டத்திலேயே ரொம்ப படிச்சவன் நான், பெரிய பேச்சாளர், தௌஸ் கூட்டத்துடைய மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு பெரிய பேச்சாளர், என்னையாவது மாத்திர முடியும். சரி, கால் வந்து பஞ்சை எடுத்தாரு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்களை கேட்டா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதோடு நிக்கலங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஸ்லீமான பிறகு நேரா தன் கூட்டத்துக்கு போனாங்க. தௌஸ் கூட்டத்துக்கு போய் இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்ல, தான் பெற்ற இன்பம் பெருக தன்னுடைய சமூகம் எல்லாம் எடுத்து சொல்ல, ஒருத்தர் கூட இருக்க கோவத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லலாம் என்னுடைய சொந்த சமூகத்திற்கு இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்ல யாருமே ஏத்துக்கல, அதனால நீங்க துஆ செய்யுங்க, இந்த மக்கள் எல்லாம் அழிந்து போறோம். சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஒரு நேரத்துல இஸ்லாத்தை எதிர்த்துக்கிட்டு வேண்டான்னு வந்தவர் இப்ப இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய சொந்த சமூகத்தை அழித்து விடுங்கள், நாயகத்தின் துஆ செய்ய முன்னுகிறாரு. இப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் கௌம தௌஸ், யா அல்லாஹ் தௌஸ் கூட்டத்தார்களுக்கு ஹிதாயத்தை கொடு, பக்தி பிஹி, அதிலிருந்து மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வா என்று துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பரக்கத் தான் அபூ ஹுரைராங்கிற ஒரு சஹாபி அந்த சமூகத்துக்கு முஸ்லிமார். இஸ்லாத்தை வெறுத்த ஒரு மனிதர்கள், இஸ்லாத்தை வேண்டாம் என்று சொன்னவர்களை குர்ஆனுடைய வசனம் உள்ளுக்குள்ளே புகுந்து நேர்வழி பக்கம் இடித்து வந்ததா இல்லையா? அன்றைக்கு இந்த நூற்றாண்டிற்கு வருகிறோம். எகிப்தில் இருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய பிரமிடன் சொல்லுங்க, அவருடைய உடல், இதை பற்றி எகிப்திலிருந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த
மாரிஸ் புகையில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தொல்லியல் நிபுணர். அவர் இந்த தொல்லியல் ஆராய்ச்சியினுடைய பாதையில என்ன செய்யறாரு, எடுத்து வந்து பார்க்கிறார். அந்த பிறவனுடைய உடலை ஆராய்ச்சி செய்கிறார். அவருக்கு ஆச்சரியம். ஏன்னா இது இப்போ கண்டெடுத்த ஒரு உடல் அல்ல, பல வருடங்களுக்கு முன்னால், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் எடுத்து இது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கூட கெட்டு போகவே இல்லை. ஆச்சரியமாக இவர் பார்க்கிறார். குர்ஆனுடைய வசனம் உணர்கிறது, அல்லாஹ் சொல்றான், பிறவனை கடலில் மூழ்கடிப்போம், இந்த பிறவனுடைய உடலை கடலில் வெளியாக்குவோம், பிற்காலங்களில் வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பாடம், அத்தாட்சி என்று சொல்லுகிறார். மாரிஸ் புகையில் என்று சொல்லக்கூடிய தொல்லியல் நிபுணர் ஆய்வு செய்கிறார், ஆச்சரியப்படுகிறார். அவர் குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய செய்தி தன்னுடைய ஆராய்ச்சி ஒத்து போவதை பார்த்து முஸ்லீம் ஆகிவிட்டு இப்படி ஒரு புக் எழுதுறாரு. நவீன அறிவியல் ஒலி வேதங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் ஏன் சொல்லுவார் சொன்னா, குர்ஆன் இன்றைக்கு தான் நேர்வழியில் இல்லை, இன்றைக்கும் குர்ஆன் தனக்கான இந்த வீரியத்தை உலகத்தில் வைத்துக் கொண்டே இருக்கிறது. மேற்குலகில் பெண்கள் முஸ்லீமாகிக் கொண்டே இருக்கிறார்கள், மேற்குலகில் பாடகர்கள் இஸ்லாமில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நிமிடத்திற்கு நிமிடம் இந்த குர்ஆன் யாரையும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். குர்ஆனை படித்தவர்கள், குர்ஆனை கேட்டவர்கள், குர்ஆனை பார்த்தவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியதை கேட்டவர்கள், அவர்கள் பாதிப்படைந்து கொண்டே இருக்கிறார்கள், இஸ்லாத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியும்? குர்ஆன் அவர்கள் மனதில் போய் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நேர்வழி பக்கம் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அந்த குர்ஆனுக்கு ஹிதாயத்தை தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. நிறைவாக நான்காவது தனிச்சிறப்பு, குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறான் ரஹ்மத், அருள் என்று. குர்ஆன் நமக்கான அருள், நமக்கான பெருமை. அதிலே நம்முடைய வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அஹமது பின் ஹம்பல் என்கிற பெரிய மாமேதை கணக்கில் அல்லாஹ்வை பார்க்கிறார். அல்லாஹ்ட்ட பேசலாம், அல்லாஹ்ட்ட பேச முடியுமா? தான் முடியும். அவர் பேசினார், யா அல்லாஹ், உன்னோடு என்பதற்கான வெளியே அல்லாஹ் தஆலா சொன்ன நீ கலாமி, என்னுடைய குர்ஆனை ஓதுவதன் மூலமாக என்னோடு இருக்கலாம். அவர் திரும்ப கேட்கிறாரு, விளக்கி ஓதுனா நெருக்க கிடைக்குமா, இல்ல விளக்காம ஓதுனா நெருக்க கிடைக்குமா? அல்லாஹ் தஆலா சொன்னா நீ பகனி விளக்கி ஓதுனாலும் நெருக்க கிடைக்கும். விளக்காமே ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, கர்த்தவே தெரியாம ஓதுனாலும் அவருக்கு இடத்தில் நெருங்குவார் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக உரையாடக்கூடிய அல்லது அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் ஓதக்கூடிய வாய்ப்பு ஒன்றே ஒன்றுதான் குர்ஆன் மட்டும்தான். எனவே அந்த குர்ஆனை தினசரி ஓத வேண்டும், அதிகமாக அதை ஓத வேண்டும், அதை பார்க்க வேண்டும். ஓதும் போதே நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் தாகத்தோட ஆசையோடு ஓதுகிற போது எதிர்க்கக்கூடியவர்களை சொல்ல முடியாது. இந்த ஆயத்தில் இல்லாட்டி இந்த ஆயத்தில் அல்லாஹ் நம்முடைய மனதையும் வாழ்க்கையும் மாற்றிவிட வாய்ப்பு நிறைய இல்லையா? குர்ஆன் ஓதுற மாதிரி ஒருத்தர் கனவு கண்டாரு, இடத்துலதான் ஓத முடியல, கனவுல ஒருத்தர் ஓதுறாங்க, அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், அவர் கண்ணியத்தை பெறுவார், வாழ்க்கையை உச்சி பெறுவார். எவ்வளவோ கனவு வருது. குர்ஆன் ஓதுவதை எப்போது ஒருவருக்கு கனவு வந்தார், அவர் கண்ணியத்தை பெறுவார், வெற்றி பெறுவார் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. மனனமாக ஒருத்தர் ஓதுகிறார், குர்ஆனை மனப்பாடமாக ஒருத்தர் ஓதுகிறார் என்று சொன்னார், அவர் சிறந்த புத்திசாலியாக அறிவாளியாக வருவார் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. ஒரு நோயாளி குர்ஆன் ஓதுவதை போல, குர்ஆனில் ஏதேனும் சூறாவை ஓதுவதை போல கனவு வேண்டாம், அவருடைய நோய் குணமாக கொண்டு வருகிறது. ஒரு வியாபாரி ஒரு சூறாவை ஓதுவதை இவ்வாறு கனவு வேண்டாம், வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் என்றெல்லாம் விளக்கம் சொல்லப்படுகிறது. கனவுல சூறா ஓதுறதுக்கு என்ன செய்யணும் கேட்கக்கூடாது. கனவுங்கிறது தானா வர்றது. கனவுல குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன செய்யணும் கேட்கக்கூடாது, அது தானா வரும். ஆனா நிஜத்துல நம்ம ஓத முடியுமா? முடியும். கனவுல ஓத முடியாது, அது நம்முடைய முயற்சியில் உள்ளதல்ல, அல்லாஹ்வா தந்தது. ஆனா நிஜத்துல குர்ஆன் எடுத்து ஓத முடியும். சில பேருக்கு யதார்த்தமாக அல்லாஹ் தஆலா அப்படி நிர்மாராயணை காட்டுவார், திடீர்னு கனவுல ஓதுற மாதிரி போவாரு. அப்படி போதுனா அல்லாஹ் தஆலா இந்த சிறப்புகளை தருவான் என்று வருகிறது. சங்கீதங்களை நபிகள் சொன்னார்கள், தபர்ரல் குர்ஆன், குர்ஆனை கொண்டு பரக்கத்தை நீங்கள் இந்த உலகத்தில் பெற்றுக் கொடுக்கும். ஏன் தெரியுமா? இன்னமும் கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு, மனிதர்களுடைய பேச்சு அல்ல, அல்லாஹ்வுடைய நாவிலிருந்து வெளியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட குர்ஆன் நம்முடைய கைகளில் இங்கே இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீட்டித்து தருவாங்க. ஆயுள் காலத்துல தான் குர்ஆனை பார்க்க முடியும், தொட முடியும்,
போத முடியும், முத்தம் கொடுக்க முடியும், நீச்சோடு அழைத்து கொள்ள முடியும். கபருக்கு போன பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்படின்னால் நான் போத தெரிந்து போதுகிறேன், எனக்கு போதவே தெரியல, குரானை எடுத்து பார்த்து முத்தமிட்டு நெஞ்சோடு அழைத்துக் கொள்கிறேன். யாருதான் போதி என்று எனக்கு கொடு என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். குரானை பார்ப்பதாலும், குரானை கொள்வதாலும், குரானை முத்தமிடுவதாலும், குரானை நேசிப்பதாலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம். நாயன் குரானை நேசிப்பவர்களாக, அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, குரானுடைய கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய நல்ல முகங்களாக நம்மளை ஆக்குவார்கள். யாவனால் இந்த குரான் ஷஃபாத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நல்ல நாயகம் வழங்குவார்கள். ஆமீன். வாஹர் நலவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.